டிஎம்கே மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பாம் ஷாட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்பாடுபட்டாலும் திமுக ஆட்சி போக வேண்டும். திமுகவை எப்படியாவது வீழ்த்தி ஆக வேண்டும், என்ன விலை கொடுத்தாவது வீழ்த்த வேண்டும் எல்லாம் பேசுறாங்க. இப்ப கோலகல சீனிவாஸ் பேசுனதெல்லாம் ரொம்ப வைரல் ஆயிருக்குது. முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார், எந்த சா வந்தாலும் நாங்க ஒரு கை பார்த்துக்குவோம். இல்ல பிஜேபி ஆதரவாளர்களே சொல்றாங்க டிஎம்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. எடப்பாடி அவர்களுடைய கைகளை வந்து கட்டி இந்த கயிறு கையில வச்சிருக்கிற மாதிரி கையை கட்டி கூட்டு வந்திருக்கிறாங்க என்பது போல போட்டுக்கிறாங்க. எடப்பாடியை கையை முறுக்கி கூட்டணிக்கு வந்து ப்ரெஷர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. குருமூர்த்தி அவருடைய பேட்டியில கூட கூட்டணி ஆட்சி பீகாரில் இருப்பது போல அப்படிலாம் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த பக்கம் எடப்பாடி கூட்டணி ஆட்சியெல்லாம் இல்லைங்க, அமைச்சரவையில பங்கேற்பாங்க, அப்புறம் பாத்துக்கலாம். நாம் தமிழர் கட்சியை வந்து நயனார் நாகேந்திரன் அவர்கள் கூப்பிட்டுக்கிறார், அழைச்சிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி உள்ள வருமா, பிரஷர் கொடுக்கப்படுதா? அதிமுகவுக்கு தோதாக நயனார் நாகேந்திரன் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் தலைவர் பதவிக்கு போட்டி போட்டுக்கிறாங்க. எல்லோரையும் நிராகரிக்கிறதுக்காகவே விதிகள் உருவாக்கப்பட்டிருக்குது. ஏகமனதான தேர்வு. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க கட்சி பிரச்சனை. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பேரை தமிழ்நாட்டுல குடிக்க வைக்கிறீங்க. ஊபியில ஒரு வருஷத்துக்கு 15% அந்த விற்பனை வந்து அதிகரிச்சுட்டு போகுது. ஒரு பாக்கெட் எடுத்திருக்கா 12 கிலோ கஞ்சா இருக்கு. குஜராத்ல இருந்து தானே வருதுன்றாங்க. முந்திரா துறைமுகம் வழியா வருதுன்றாங்க. 1800 கோடி ரூபாய் வந்து குஜராத்லயே பிடிச்சிருக்காங்க. போர்ட் வழியா வந்தா அதானி கடத்துறா நீங்க சொல்றீங்களா? உடனே அம்பானி அதானி டாடா பிர்லா இதெல்லாம் தேவையில்லாத கற்பனையில பேசாதீங்க. அவங்க எல்லாம் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தாங்க. நாடு உருப்படாது. கர்நாடகா பிஜேபி அணை கட்டுவதற்கு ஒன்றிய அரசு கிட்ட பர்மிஷன் கேட்டதா இல்லையா? கேரளாவில் முல்லை பெரியார் அணையை உடைக்கணும்னு ஊர்வலம் போனதும் பிஜேபி, இங்க அதை எதிர்த்து கருத்து சொல்றதும் பிஜேபி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் கரு நாகராஜன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி அப்படின்றது உறுதியாயிருச்சு. பிஜேபிக்காரங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் 40 சீட் ஜெயிக்க போறோம் அப்படிலாம் மேடையில பேசுறார். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவில் ரொம்ப அதிருப்தி இருக்கிறது போல தெரியுது. சில இடங்கள்ல அவங்க கூட்டங்கள்ல எம்எல்ஏக்கள் அழுறாங்க, கண்ணீர் விடுறாங்க, ஃபீல் பண்றாங்க. இப்படி ஆகி போச்சே அப்படின்லாம் பேசுறாங்க. அங்க மகிழ்ச்சி இல்லாம இருக்குதோ? இது ஒரு புதிய செய்தி அரண்சையிலிருந்து எனக்கு வந்திருக்கு. அப்படிலாம் யாரும் கிடையாது. எல்லாருமே பாஜக கூட்டணி வேணும்னு சொல்லி முதல்ல ஆரம்பிச்சதே முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் தான். நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம கூட்டணியில் இருந்திருந்தோம்னா 30லேருந்து 35 இடங்கள் ஜெயிச்சிருக்கலாம். கெட்டுப்போச்சே, 2 பேரும் அந்த முயற்சியை வந்து சரியான முறையில் கையாளாமல் கூட்டணி இல்லாமல் போச்சே அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சதே வேலுமணி தான். அதுல இருந்து கீழே இருக்க தொண்டர்கள் வரை இந்த கூட்டணி வேணும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இன்னும் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு சென்னையில் நம்ம இன்னைக்கு 26.4% தென் சென்னை. இப்போ நீங்கள் உட்காந்துருக்க இந்த தொகுதியில் 26.4%, மத்திய சென்னையில் 23%, வட சென்னையில் 13%. நிறைய இடங்கள் அவங்களை குறை சொல்றதுக்கா இல்லை. நம்ம எல்லா தொகுதியிலும் 22 தொகுதி சென்னையில், 14 தொகுதி நம்ம தான் 2வது இடம் பாஜக. அப்போ அவங்க இன்னும் பாஜக வளர்ந்துருக்கிறது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம கூட்டணி சேர்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்னு உற்சாகமாக இருக்காங்க, ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. இதை கெடுக்க நினைக்கிறவர்கள் இந்த மாதிரி எல்லாம் பொருளையை கிளப்பிட்டு ஊடகங்கள்ல வர்ற சொல்றேன். எந்த எம்எல்ஏ அழுகுறாங்கன்னு நீங்க கேட்டு பாருங்க. எந்த எம்எல்ஏ அழுகுறாங்க? எல்லாரும் சந்தோஷமா தானே ஒன்னாதான் போய் அமித்ஷாவை பாக்குறாங்க. திருப்பூர்ல ஊடகத்திலே செய்தி வந்தது. திருப்பூர்ல ஒருத்தங்க ஏதாவது வேற காரணம் இருக்கலாம், மதம் சார்ந்து சில பேர் யோசிக்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பாக முடியாது. என்னதான் அப்படிலாம் குழப்பம்னாலும் யாரும் உளறி கொட்ட போறது இல்லை. தலைமை என்ன முடிவு பண்றாங்க? தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் எங்கள் கூட்டணி செயல்படுன்னு மாண்பு உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அது நடக்க போகுது. நல்லா 1 இயருக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. கடைசி வரைக்கும் அப்படியே இழுத்து என்ன நடக்கும் அது நடக்கும்னு உங்க மாதிரி ஊடகங்கள்லாம் பிட்டுலாம் போட்டு பிட்டு படம்லாம் ஓட்டி அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், இது என்ன ஆக போதும் தெரியல, அங்க போய் ஒரு பேட்டியை கேட்க இங்க ஒரு பேட்டியை கேட்க, நான் ஒரு பதில் சொல்ல, செல்லூர் ராஜு ஒன்று சொல்ல, உதயகுமார் ஒன்று சொல்ல, இப்படி ஆளாலும் மாத்தி மாத்தி கேட்டு குழப்பெல்லாம் முடியாது. ரொம்ப தெளிவான நீரோடை போல இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. அமித்ஷா அவர்கள் சொல்றாரு,
கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. என்டிஏ ஆட்சி, கூட்டணி ஆட்சி பீகாரில் இருப்பது போல அப்படிலாம் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த பக்கம் எடப்பாடி கூட்டணி ஆட்சிலாம் இல்லைங்க அப்படின்னு அவரு வந்து என்ன கஷ்டப்பட்டாலும் இதெல்லாம் உடைச்சி பிரிக்கலாங்கிற பல பேருடைய கஷ்டமா நீங்களும் கஷ்டப்படாதீங்க. பீகாரை பத்தி அவர் பேசவே இல்லை, மகாராஷ்டிரா பத்தி அவர் பேசவே இல்லை. அவர் எங்க அமித்ஷா பேசினாரு, ரொம்ப தெளிவா சொன்னாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடக்கும், கூட்டணினா கூட்டணி வெற்றி பெறும், ஆட்சி நடக்கும். தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் எல்லா செயல்பாடுகளும் இருக்கும் அப்படின்னு எல்லாரையும் வச்சுட்டு, எல்லா ஊடகங்களையும் வச்சுட்டு 150 கேமரா இருந்தது அப்பவே சொன்னாரு. அதுல ஏன் திருப்பி ஏதாவது முடிச்சு அதுலயே கேள்வி வருது இல்ல, அமைச்சர்கள் பங்கேற்பாங்களா, அமைச்சரவையில பங்கேற்பாங்க, அதான் அப்புறம் பாத்துக்கலாம். தேர்தல் அறிவிக்கணும், தொகுதிகள் அறிவிக்கணும், வெற்றிகள் வரணும், தேர்தல் முடிவுகள் வரணும். எப்போவோ பேச வேண்டியதை இப்போ உட்காந்து பேசி உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன சந்தோஷம்? எப்படி இந்த அருமையான ஒரு கூட்டணியில கீறல் போட்டு விடலாம், எப்படியா இந்த பானையை உடைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஊடகத்துல நிறைய பேர் நினைக்கிறீங்க. இதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. நாங்க மக்களை சந்திச்சு தேர்தலை சந்திக்கிறதுக்கான பணிகள்ல இப்ப இருக்கோம். ஆளுங்கட்சியினுடைய அராஜக போக்கை தட்டி கேட்கிற நிலைமையில அந்த பணிகள்ல இருக்கும். இல்ல இப்ப 40 சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப இன்னும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. 80 சீட்டு எதிர்பார்க்கறாங்க, 90 சீட்டு எதிர்பார்க்கறாங்க அப்படின்லாம் வந்து ஒரு பேச்சுகள் இருக்கு இல்லையா? அப்போ அதனால அதிமுக ரொம்ப வருத்தம் இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்களே, நிறைய எதிர்பார்க்கறாங்க. பிஜேபி 80 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்களும் தேமுதிக கூட்டணியோட டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் புதிய கட்சி, அவங்க தமிழகம் கட்சியோட கூட்டணி, ஜெகன் அவர்களுடைய புரட்சி பாரதம் கூட்டணி, இதெல்லாம் சேர்ந்து அவங்களும் ஏறத்தால 23% வாங்கியிருக்காங்க. நாங்களும் 18% வாங்கியிருக்கோம். 41% வாக்குள்ள ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்குன்னு முதல்ல சந்தோஷப்படுங்க. தேர்தலில் திமுக ஓட விரட்டப்பட போகிறதுன்னு அந்த சிந்தனையில தான் நாங்கள் இருக்கோம். இது எத்தனை சீட்டு வரும், இப்போ 40ங்கிறாங்களே, அப்போ 120 கேட்பாங்களா, 140 கேட்பாங்களா, அப்போ யாருக்கு லாஸ், யாருக்கு இப்ப இருக்க எம்எல்ஏ சீட் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த ஜோசியம்லாம் ஏன் சார் நீங்க பாக்குறீங்க? அது ஒண்ணுமே கிடையாது. கட்சிக்குள்ள யாரும் இல்லை, தெளிவா இருக்காங்க. என்ன பேசினாலும் இப்ப தமிழ்நாட்டுல எடுபடாது. இந்த கூட்டணியை இன்னும் விரிவுபடுத்தணும் என்பதற்கான ஒரு பேச்சுகள் இருக்குது. நாம் தமிழர் கட்சியை வந்து நயனார் நாகேந்திரன் அவர்கள் கூப்பிட்டுக்கிறார், அழைச்சிருக்கிறார். அவரும் எங்களுக்கும் பிரஷர் கொடுக்குறாங்கிற மாதிரிலாம் பத்திரிகையாளர் சந்திப்புல பேசுறார். நாம் தமிழர் கட்சி உள்ள வருமா, பிரஷர் கொடுக்கப்படுதா? என்னுடைய அன்பு சகோதரர் சீமான் இன்னைக்கு கூட பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு, நாங்க தனித்து தான் நிற்போங்கிறாரு, தனித்து தான் போட்டியிட போறோங்கிறாரு. அதை நம்ம இப்ப பேசி என்ன பண்ண கேள்விகளை நீங்க தான் கேட்குறீங்க. நயனார் நாகேந்திரன் அவர்கிட்ட போய் நீங்க சீமான் வந்தால் சேர்த்துக் கொள்வீர்கள்னா வரட்டும், ஏதாவது ஒரு தலைவர்கள் எதையும் தட்டி கழிக்க முடியுமா? அப்படி பேசுறோம்னா அவர்கிட்ட போய் நீங்களும் உங்களை கூப்பிடுறாரு, இப்படி கேள்விக்கான அந்த துணியை மாத்தி கேட்கிறாங்க பார்த்தீங்களா நிருபர்கள். அதுல வர்றது குழப்பம். சீமான் அவர்கள் தன்னம்பிக்கையோட ஒரு கட்சி இயக்கி கொண்டிருக்கிறார். அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, அவருக்குன்னு ஒரு தமிழ் இளைஞர்கள் கூட்டம் அவருக்கு இருக்கு, ஒரு தமிழ் பற்றாளர், தமிழ்நாட்டினுடைய பற்றாளர். அவர் போக்குல போயிட்டு இருக்காரு. எல்லா கிளைகளும் என்ன நடக்கும், எல்லா கிளை நிதிகள் எங்க சேரலாம், அப்புறம் பார்க்கலாம். அது என்ன நடக்குங்கிறது காலம்தான் முடிவு செய்யும். இப்பவே அதை கேட்டு அவர் முடியாதுன்னு சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க, அவர் வரக்கூடாதுன்னு சொல்றாரு, இதெல்லாம் எதுக்கு? திமுக கூட்டணி அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, அவங்களுக்கு இத்தனை சதவீதம் இருக்குதுன்னு தெரியுது. அப்ப அதை வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னா எதிரில் எல்லாரும் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குது. ஆனா அப்படி இல்லாம விஜய் ஒரு பக்கம் அவரு ஓட்ட பிரிப்பாரு, சீமான் ஒரு பக்கம் ஓட்ட பிரிப்பாரு அப்படின்னும் போது அந்த எதிர் ஓட்டுகள் பிரியுது இல்லையா? அது பாதிப்பு தானே. மிஸ்டர் ஜோசப் விஜய் நிச்சயமா திமுக ஓட்டையை போட போறாரு. இது நீங்க பார்க்கதான் போறீங்க. எப்படி அப்படி உறுதியா சொல்றீங்க? இப்ப பேராசிரியர் சீனிவாசன் கூட ஒரு முறை விஜய் வருவதை நாங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், அவர் நிறைய ஓட்ட பிரிப்பாரு அப்படிலாம், திமுக ஓட்ட பிரிப்பாருன்றதே சொல்றீங்க, ஜோசப் விஜய்ன்றதை அட்ரஸ் பண்றீங்க. அட்ரஸ் இல்ல சார், அவர் உண்மையில கையெழுத்தே அப்படித்தானே போறாரு அறிக்கையில. பேர் உண்மையான பேரை சொல்ல தப்பாங்க, நீங்க இட்டுக்கட்டி சொல்றீங்க அப்படின்னா தப்பு. உண்மையான பேரை சொல்றது கூட தப்பா இல்ல? அவருடைய வருகையை வந்து பிஜேபி ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது, எதனாலன்னு கேக்குறேன். வருகை இளைஞர்கள் ஏங்க, விஜய் வந்து ஏறத்தாழ ஒரு 30 வருஷமா திரைத்துறையில இருந்து இளைஞர்கள்ட்ட ஒரு நல்ல ஒரு அன்பு பாசம், ஒரு ரசிகர்கள் தானே அவங்க. அவர் கொள்கையில பாலிசியில ஒன்றும் இல்லை, அவருடைய படங்களை ரசிச்சு என்னுடைய தலைவனை அவங்க ஏத்துக்கிறாங்க. அவங்க ஒரு நண்பர்கள் இருக்காங்கல்ல, கணிசமா இருக்காங்க. அவங்க நிச்சயமா இன்றைக்கு ஆளுங்கட்சியோட ஓட்டை அவங்க பிரிக்க போறாங்க. நீங்க நல்லா பார்க்க தான் போறீங்க. 26 முடிவு வரும்போது மறுபடியும் நம்ம அரண்சையில உட்காந்து இதை பத்தி பேச போறோம். இப்ப எடப்பாடி பழனிசாமி விகடன்ல ஒரு கார்ட்டூன் வந்திருந்தது, பார்த்திருப்பீங்க. சோர்ல 2 பேர் சாஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும், பின்னாடி வந்து
எடப்பாடி அவர்களுடைய கைகளை வந்து கட்டி இந்த கயிறு ஒரு கையில வச்சிருக்கிற மாதிரி கையை கட்டி கூட்டு வந்திருக்கிறாங்க என்பது போல போட்டுக்கிறாங்க. ஆனா விமர்சனங்களும் அப்படி வருது. எடப்பாடியை கையை முறுக்கி கூட்டணிக்கு வந்து ப்ரெஷர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. குருமூர்த்தி அவருடைய பேட்டியில கூட அதுக்கு ஒரு காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் தானே, அது இயல்பு தானே அப்படின்லாம் சொல்றாரு. அது ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது என்பது போல ஒரு தோற்றம் இருக்குது இல்ல, எப்படி பார்க்கறீங்க? இதெல்லாம் தோற்றம் தானேங்க. இது வந்து மாய தோற்றம், உண்மையான தோற்றம் இல்ல, பொய் தோற்றம். இல்ல எடப்பாடியே மகிழ்ச்சியா இல்ல, அவர் சோர்வா உட்கார்ந்து எடப்பாடி ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்காரு. எப்படிடா திமுகவை வீழ்த்துவது என்ற ஒரு ஆர்வம், உண்மையான ஒரு முயற்சி அவருக்கு இருக்கா இல்லையா? அப்ப ஒரு வலிமையான கூட்டணி அமையணும்னு அவர் நினைப்பார மாட்டாரா? தேசிய ஜனநாயக கூட்டணி 18% வாக்குகளை பெற்றிருக்கிறது என்பது அவருக்கு தெரியுமா தெரியாது? ஏன் உங்களுக்கு தெரியாதா? அப்ப 2 சேர்ந்தா 41, மக்கள் இந்த கூட்டணிக்காக போடக்கூடிய ஓட்டுகள் எல்லாம் சேர்ந்து 50% வாக்குகளை இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அமைய போகும்போது அவர் இந்த தலைமை தாங்கக்கூடிய ஒரு தலைவராகவும் இந்த கூட்டணிக்கு இருக்கிறாருங்கும் போது அவர் மகிழ்ச்சியா இருப்பாரா, வருத்தமா இருப்பாரா? ஆளும் மத்திய அரசோட கூட்டணியில் இருக்கிறத மகிழ்ச்சியா இருப்பாரா, வருத்தமா இருப்பாரா? இல்ல அந்த மகிழ்ச்சி தெரியலையேன்னு சொல்றேன். அதுக்காக கூட்டங்கள் நடக்கும்போது பேசும்போது உற்சாகமா பேசுவாங்க. நம்ம பலரை பார்த்திருக்கோம். வைகோவுடைய பேச்சு பார்த்திருக்கிறோம், ஸ்டாலினுடைய பேச்சு பார்த்திருக்கிறோம். பலர் கூட்டணி சேர்ந்த பிறகு ஒரு மகிழ்ச்சி உற்சாகம்னு இருக்கும். எல்லா இடத்துலயும் நல்லா பேசுறாரு. நல்லா தான் நானும் அந்த பேட்டி எல்லாம் பாக்குறேன். ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. இப்பதான் போராட்டங்கள் அதிகமா நடத்துறாங்க திமுகவுக்கு எதிராக. ஏன் அப்படி நீங்க இல்லைன்னு சொல்ல முடியும்? நிச்சயமா அவங்க உற்சாகமா இருக்காங்க. அதிமுக உற்சாகத்தை நீங்க கரெக்டா நீங்க அவங்க செயல்பாடுகளை நீங்க பார்க்கலாம். ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. அடுத்த அரசியல்ல 2026 ஆட்சி அமைக்க போகுது உறுதிங்கிற உற்சாகம், மனநிலை அவங்களுக்கு எப்போ வந்தாச்சு. இந்த கூட்டணி உட்கார்ந்து பேச பிறகு வந்தாச்சு. எல்லாருக்குமே அந்த கட்சியில் இருக்க தொண்டர்கள் இருந்து தலைவர் வரைக்கும் இப்ப சரியா இருக்காங்க. இப்போ அண்ணாமலையை நீக்கினால்தான் கூட்டணி அப்படின்னு எடப்பாடி நிபந்தனை விதித்ததாகவும் அதற்காக அண்ணாமலை வந்து மாற்றப்பட்டதாகவும் ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? அது உண்மைதானா? நிச்சயமான பொய். நான் மறுக்கிறேன். அப்படி ஒரு நிர்பந்தம் அவங்க என்னைக்குமே அவங்க கொடுத்தது இல்ல. அண்ணாமலை மாறி அவங்களே சொல்லியிருக்காங்க. நயினார் நாகேந்திரன் வந்து விட்டார், உடனே எடப்பாடி வரார். அந்த பக்கம் இல்லங்க, கூட்டணிங்கிறது தேர்தல் நேரத்துல வரக்கூடிய விஷயம். ஆனா அண்ணாமலை திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இதற்கு முன்பு கூட அவர் மாநில தலைவருக்கான அவர் பெயர் அடிபட்டது முயற்சியில் இருந்தார். இன்றைக்கு அவருக்கு கிடைத்திருக்கிறது. இது கட்சியினுடைய வழக்கமான ஒரு கட்டமைப்போட பணிகள் தான். இது ஒன்னும் நிர்பந்திச்சு அவர் போனாதான் அப்படிங்கிறதுல அதுல கிடையாது. அவரை நீக்கணுங்கிறதுக்காகவே அதிமுக தரப்புல இருந்து டெல்லிக்கு பயணம் போனாங்க. அதெல்லாம் பல ரூட்டுகள்ல போனாங்க எல்லாம் சொல்றாங்க. கேரளா வழியில போனாங்க, இந்த வழியில போனாங்க. நேர்ல போனா யாரும் கையை பிடிச்சு மறிச்சிருவாங்க. என்னவோ போய் கோரிக்கை வைத்தார்கள், ஆனால் பார்த்து பேச கூட வரல. அதனாலதான் கூட்டணி உடைஞ்சதுன்னு பேச்சுகள் வந்தது. இப்ப அண்ணாமலை வேண்டாம், வேற தலைவர் வேணும் என்பது அதிமுகவுடைய கோரிக்கையாக இருந்தது. அதை நிறைவேற்றி கொடுத்து இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சுத்தமான பொய்ங்க. அண்ணாமலை பலி கொடுக்கப்பட்டு விட்டார். அப்படி இல்லை, அப்படிலாம் அவங்க பலி கொடுக்குவாங்க. அண்ணாமலை அவர்களுக்கு பாரத பிரதமர்களும் அமித்ஷாவும் கொடுக்கிற முக்கியத்துவம், அவருடைய உழைப்புக்கு அங்கே கிடைத்திருக்கிற அங்கீகாரம், அவர் இந்த தமிழகத்துல எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறாரு. இன்னைக்கு என்ன அவர் தமிழ்நாடு அரசியல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே பேட்டி கொடுத்திருக்கிறாரு. தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்களும் ராம லக்ஷ்மணா இருந்து இந்த தேர்தலில் எதிரிகளை ஓட ஓட விரட்ட போறாங்க. அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் திரு நயினார் நாகேந்திரன், அவர் எங்கள் சொத்து, எங்க கூட தான் இருப்பார், எங்க கூட தான் செயல்படுவார். அவர் இன்னும் பல மாநிலங்கள்ல அவர் பிரச்சாரத்தை எதிர்பார்க்கிறாங்க. கர்நாடகத்தில் எலெக்ஷனா அண்ணாமலை வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அவர் ஓரங்கட்டுறதுக்காக அப்படி சொல்றாங்கன்றாங்க. அது நீங்க முன்னாடினா தெலுங்கானா, மகாராஷ்டிரா, டெல்லி, கர்நாடகா எல்லா எலெக்ஷன்லையும் நான் போய் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்க இவர் வர்றாருன்னா அங்க இருக்கிற அந்த பரபரப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்க அங்க வந்து பார்த்தா தான் தெரியும். நீங்க அங்க இருக்கிற நண்பர்கள் உங்களுக்கு இருந்தா நீங்க கேட்டு பாரு. மும்பைல எல்லாம் உங்களுக்கு நிறைய நண்பர் இருப்பாங்க. இப்ப மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு வரும்போது அங்க கிடைச்ச வரவேற்பு, ஒரு சபா நடக்கிற இடத்துல 3 சபா போட்டாங்க. இல்ல அவர் அங்க வந்தே ஆகணும். சபானா அங்க கூட்டங்கள். ஆனா கட்சிக்குள்ளேயே அதிருப்திகள் இருக்குது. நான் சோசியல் மீடியால பாக்குறேன், பலரும் எழுதுறாங்க அண்ணாமலை மாற்றத்தை கண்டித்து. பிஜேபி கட்சிக்காரங்களே எழுதுறாங்க, அதிருப்தி ஆகுறாங்க, அப்செட் ஆகுறாங்க, மனம் நொந்து போறாங்க. கடைசி நேரத்துல கூட மாறுதல் நடந்துருமான்லாம் காத்திருந்தாங்க. அப்படி ஒண்ணு இருக்குல்ல உள்ள. இல்ல அது அவர் மேல வச்சிருக்கிற அன்பை காட்டுது, ஒரு பாசத்தை காட்டுது. அந்த தம்பிகளுக்கு போக போக அவங்க சரியாயிடுவாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு அந்த மாற்றத்தை போக போக தெரிஞ்சுக்க. அதிமுகவுக்கு தோதாக நயினார் நாகேந்திரன் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. ஏன்னா இங்க பலரும் போட்டி போட்டுக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் தலைவர் பதவிக்கு போட்டி போட்டுக்கிறாங்க. எல்லோரையும் நிராகரிக்கிறதுக்காகவே விதிகள் உருவாக்கப்பட்டிருக்குது.
அந்த மாதிரி 3 முறை வந்து உறுப்பினராக இருக்கணும், 10 வருஷம் உறுப்பினராக இருக்கணும்லாம் நிபந்தனைகள் உருவாக்கப்பட்டு அவங்கள உள்ளே விடாம பண்ணிட்டாங்க. ஒருத்தட்ட மட்டும்தான் அப்ளிகேஷனே வாங்கினாங்க. அப்படியான விமர்சனங்களும் இருக்குது இல்ல? யாரும் போய் கொடுக்க முன் வரல. ஏகமனதான தேர்வு. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க கட்சி பிரச்சனை இல்ல, அது ஒரு அதிருப்தி ஏற்படுத்தும்ல, நம்மள வரவிடாம. ஒரு அதிருப்தியும் கிடையாதுங்க. அண்ணாமலைக்கு அந்த இல்ல யாரு ஏதாவது உங்களுக்கு சொன்னாங்களா? எனக்கு வரவிடல, என்னைய மனு தாக்கல் பண்ண விடல, யாராவது கையை கட்டினாங்களா? பேச்சுகள் வந்து ஒரு வார பத்திரிகையில அவங்களே ஒரு பொய்யான தோற்றத்தை கார்ட்டூன் போட்ட மாதிரி யாராவது உங்களுக்கு சொன்னாங்களா? பேச்சு அப்படி ஆயிடுச்சாமே, இங்க குண்டு வச்சுட்டாங்களாமே, இங்க வெடிச்சிருச்சாமேன்னு ஆளாளுக்கு ஒன்று சொல்ல வேண்டியது தானங்க. அதுதானங்க உலகம். சொல்லிட்டு போறாங்க. தலைவர் பதவிக்கு போட்டி இல்லைன்றீங்களா? தலைவர் பதவியை ஒருமனதாக தேர்ந்தெடுக்கிறதுல இருக்க மகிழ்ச்சி எதுலையும் இல்லை. அவரை ஒரு மூத்த தலைவர்கள் 10 பேர் சேர்ந்து அவரை வந்து முன்மொழிந்து தேர்ந்தெடுத்தாங்க. தேர்ந்தெடுத்த அடுத்த நாளே நம்ம வானகரம் அருகே இருக்கிற அந்த மண்டபத்தில், ஒரு மிகப்பெரிய ஸ்ரீவாரி மண்டபத்தில் அவருக்கு ஒரு அறிமுக விழா இருந்தது. அந்த கூட்டத்தில் தான் அவர் தேர்ந்தெடுத்ததை அறிவிச்சாங்க. அடுத்து சென்னைக்கு அறிமுக விழா YMCA திடல் நடந்திருக்கு. எங்கேயும் எந்த இடர்பாடும் இல்லை. ரொம்ப தெளிவாக இருக்காரு. தெளிவான முடிவு. இதுல வந்து சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படுத்த முடியுமாங்கிற முயற்சி தான் நீங்க சொன்ன விஷயம். அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்க அப்படிலாம் ஒரு பேச்சு இருந்தது. இல்ல சென்ட்ரல்ல ஏதோ போஸ்டிங் போட போறாங்க அப்படின்றாங்க. அடுத்து ஏதாவது பதவிகள் இருக்கும் யாருக்கு? அண்ணாமலை அவர்களுக்கு. அதை இப்ப நம்ம சொல்ல முடியுமா? நான் என்ன பிரதமரா அல்லது எங்கள் கட்சி தலைவர் நட்டா அவர்களா? நான் என்ன சொல்ல முடியும்? எது நடந்தாலும் நன்மைக்கு தான். OPS TTV இவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது அது ஒரு விவாதமாகிட்டு இருக்குது. OPS அன்னைக்கு எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சந்தித்த அன்னைக்கு OPS சொல்றாரு, நீங்க வருவீங்களா, உங்களை கூப்பிட்டுருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அவரே வந்து ஒரு அதிருப்தியில் இருக்கிறாரு. அவரை உரிய முறையில் அங்கீகரிக்கல, எடப்பாடிக்காக OPS பலி கொடுத்து விட்டார்கள் அப்படியான ஒரு கருத்து இருக்குல்ல. அவங்க உள்கட்சி பிரச்சனை எத்தனை வருஷமா நடந்துகிட்டு இருக்கு? ஏறதால 5 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. அவங்க பிரச்சனைக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்க கட்சி பிரச்சனை அவங்க தான் முடிவு எடுக்கணும். அதுல போய் இவரை நீங்க வச்சுக்குங்க, இவரை நீக்குங்க, இவருக்கு இந்த பதவி கொடுங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? திரு TTV அவர்கள் அழகா சொல்லியிருக்காங்க, நாங்கள் எல்லாம் ஒரு கட்சியில் இல்லாவிட்டாலும் ஒரு அணியில் நிற்போம், திமுகவை வீழ்த்துவோம் சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா? ஆனா OPS வந்து அதிமுக. சரி, இப்ப TTV விட்டுட்டீங்க. அடுத்து OPS அவருடைய முடிவு அவர் எடுப்பாரு. ஒரு முதலமைச்சரா இருந்தவர், அவருக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்க தெரியாதா? இல்ல 5 வருஷமா முடிவு எடுக்கலையே, இப்போ கைவிட்டு விட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரா? அப்படியான உங்க ஆதரவாளர்கள் சொல்றாங்கல்ல. நீங்க அவர் சொல்லியிருக்காரா? என்னங்க, யாரோ ஒருத்தர் சொன்னதுக்கு அவர் பாவம் என்ன பொறுப்பாக முடியும்? வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகளை ஒரு தீர்க்கிறதுக்கு, அவங்களுடைய முடிவுகளை மாத்துறதுக்கு ஒரு அவகாசம் வேணும் இல்ல? அந்த அவகாசத்துக்காக காத்திருப்போம். OPS உடைய என்ன முடிவு எடுக்க முடியும்? அவருக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லையா? அதிமுகவுல போறதுக்கான ஆப்ஷன் இல்ல. TTV தனி கட்சி வச்சிருக்கிறாரு. இவர் என்ன பண்ண முடியும்? நியாயமான என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியா? என்ன முடிவுனாலும் அண்ணன் OPS அவர்கள் நல்ல முடிவை எடுப்பார். வேற எந்த கட்சிகள் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பாமகவுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்குது. அங்க வந்து அன்புமணி பிஜேபிக்கு வர்றதுக்கு சொல்றாரு, அவர் வந்து தடுக்கிறாரு. இப்படியான ஒரு சண்டை போயிட்டு இருக்கிறத சொல்றாங்க. அவர் எப்ப எப்படி வரணும்னாரு, அவர் எப்ப சண்டை போட்டாரு எனக்கு தெரியலைங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற உள்கட்சி பிரச்சனை, அங்க இருக்கிற நிர்வாக பிரச்சனை, அதுக்கு ஏங்க அப்பாவும் மகனும் ஒரு சின்ன கருத்துக்களை கூட சொல்லக்கூடிய, அதான் பேசக்கூடாதா? தலைமை பொறுப்புல இருந்து தலைமை பொறுப்புல இருந்து நீக்கலாம். யாரு? அவங்கதான் தலைவரா இருக்காரு. அவரை நீக்கிட்டு வேற ஒருத்தர் தலைவரை போட்டாரா? செயல் தலைவராக அதிகாரம் குறைச்சு. அதுதான் இது அவங்க கட்சியோட உரிமை, அவங்க கட்சியோட கட்டுப்பாடு. ஐயா அவர்களுக்கும் ஐயா அவருடைய புதல்வர் அவர்களுக்கும் அவங்களுக்கு பிரச்சனை. அது வேற, இது வேற. இல்ல ஏற்கனவே கூட்டணியில இருந்தவர் இல்லையா? கூட்டணி வேற, அவங்க கட்சி பிரச்சனை வேற. கூட்டணியில ஏன் நீங்க குழப்பம் பண்ண பாக்குறீங்க? கூட்டணிக்கும் அதுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. திமுகவை எப்படியாவது வீழ்த்தி ஆக வேண்டும் அப்படின்றது பிஜேபியோடைய முடிவா இருக்குது. அதைத்தான் சொல்றாங்க. என்ன விலை கொடுத்தாவது வீழ்த்த வேண்டும் எல்லாம் பேசுறாங்க. இப்ப கோலகலா சீனிவாஸ் பேசுனதெல்லாம் ரொம்ப வைரல் ஆயிருக்குது. திமுக வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க அவங்களுக்கு அப்படிலாம் வந்து சொல்றாங்க. அப்படி திமுகவை வீழ்த்த வேண்டிய தேவை என்ன பிஜேபி? திமுகவின் வீழ்த்த வேண்டிய தேவை என்னங்க? 13 அமைச்சர்கள் மேல ஊழல் வழக்கு இருக்கு. அதிமுக மேலையும் இருக்குல்ல. சட்டமன்றத்துல இப்ப அமைச்சரா இருக்கிற பொன்முடி ஜாமீன்ல இருந்து அமைச்சரா இருக்காரு. எடப்பாடி பாலாஜி ஜாமீன்ல இருந்து அமைச்சரா இருக்காரு. எங்க பார்த்தாலும் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது. இல்ல எடப்பாடி ஆட்சியிலும் இருந்தது. ஒரு குடும்ப ஆட்சி நடக்கிறது. நாடாளுமன்றத்தில் என்ன நிறைவேற்றினாலும் அதற்கு எதிரான ஒரு செயலை முடிவெடுத்து அதை தீர்மானமா நிறைவேற்றிட்டு இருக்காங்க.
பல சட்ட திருத்த மசோதாக்களுக்கு ஜனநாயக ரீதியா நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு செய்யற திட்டங்களை கூட இங்க விமர்சிக்கிற போக்கு இருக்கு. தேர்தல் அறிக்கையில ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவருக்கும் உரிமை தொகைன்னு சொன்னீங்க. 1 கோடி பேருக்கு தான் கொடுக்குறீங்க. மீது 1,27,00,000 பேருக்கு இப்ப கொடுக்கல. ஒன்றிய அரசின் சலுகைகள் கூட அல்லது உரிமை ஏதோ ஒண்ணு செய்யறது கூட தகுதியானவர்கள் தானே கொடுக்குறாங்க. எல்லாரும் உங்களுக்கு நீங்க திமுகவா ஒன்றிய அரசுங்கிறீங்க, மத்திய அரசு நீங்க சொன்னாங்க இல்ல யூனியன் கவர்மெண்ட் தானே. இல்ல நீங்க முன்னாடி திமுக சொல்லிச்சா அப்படி? மத்திய அரசு தானே சொல்லி அதிகாரப்பூர்வமா யூனியன் தமிழ்நாட்டுக்கு அப்படித்தானே பழக்கம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் செவிலியர்களை எல்லாம் நிரந்தரமாக்குவேன்னு சொன்னீங்க. ஒண்ணு செஞ்சீங்களா? யோசிச்சு பாருங்க, ஒண்ணு செஞ்சீங்களா? இதுக்குத்தான் இந்த ஆட்சியை நாங்க தூக்கி எறியணுங்கிறோம். 3வது ஒரு மொழி படிக்கணும் அப்படிங்கிறது இந்தின்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை சொல்றீங்க பாருங்க, அதுக்கு தான் இந்த ஆட்சியை தூக்கி எறியணும். இல்ல மகாராஷ்டிராவில் இப்ப இந்தி தானே கொண்டு வந்திருக்கிறாங்க 3வது மொழி. அவங்களுக்கு பிடிச்ச மொழி. இன்னைக்கு அறிவிப்பு வந்திருக்க சிபிஎஸ்சில. இன்னைக்கு பத்திரிகை, நீங்க முக்கியமான பத்திரிகையை எடுத்து பாருங்க, 38 மொழி என்ன வேணாலும் படிக்கிறாங்க. அது அந்தந்த மாநிலத்துக்கு தேவையானது. ஆனா இந்திக்கு தானே ஆசிரியர் இருக்கிறாங்க. இந்திக்கு சன்ஸ்கிரிட் தான் ஆசிரியர் இருக்கிறாங்க. தமிழ் படித்தவங்கள நீங்க ஆசிரியரை நம்ம கொடுப்போம். எடுக்கவே இல்லையா சார்? நீங்க பெங்களூர்ல தமிழ் ஸ்கூல் இருக்கு, பாம்பேல தமிழ் ஸ்கூல் இருக்கு, டெல்லியில தமிழ் ஸ்கூல் 7 இடத்துல இருக்கு. அங்க இருக்கிற வட இந்திய மாணவர்கள் சேர்ந்த பிள்ளைகள் அங்க அப்படி பண்ணாங்க. அதைத்தான் சொல்றேன், வட இந்திய குடும்பத்தை சேர்ந்த மாணவர்களும் அங்க தமிழ் தான் படிக்கிறாங்க. தமிழுக்கு ஒதுக்குற நிதியும் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குற நிதியும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தமிழுக்கு 75 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து 1200 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்கன்னு சொல்றாங்க. சார், மத்திய அரசுடைய பல்கலைக்கழகங்கள் எத்தனை இருக்கு? 18 பல்கலைக்கழகங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம 1 இருக்குன்னா 1க்குள்ளதான் ஒதுக்க முடியும். நிறைய பல்கலைக்கழகங்கள் இருக்குது, தமிழுக்கு அப்படி இல்லையே. ஒன்றிய அரசு அது நீங்க உருவாக்குங்க. நிறைய ஏழை மக்கள் உழைச்சி சம்பாதிக்கிறதானங்க இந்த 52,000 கோடி. அத்தனை புடிங்கி டாஸ்மாக் விற்பனைன்னு சொல்லி ஒரு நாளைக்கு 1.5 கோடி பேரை தமிழ்நாட்டில் குடிக்க வைக்கிறீங்களாங்க. 1.5 கோடி பேர். ஊபியில ஒரு வருஷத்துக்கு 15% அந்த விற்பனை வந்து அதிகரிச்சுட்டு போகுதுன்னு சொல்றாங்க. சார், நீங்க தமிழ்நாட்டை பத்தி பேசினா யூபி, மகாராஷ்டிரா, மண்ணாங்கட்டி, மணிப்பூர், இங்க படுகொலை நடக்குது, இங்க கஞ்சா விற்பனை நடக்குது. இன்னைக்கு ஒரு பாக்கெட் எடுத்திருக்கா 12 கிலோ கஞ்சா இருக்கு. குஜராத்ல இருந்து தானே வருதுன்றாங்க. சார், கடல் வழியா பாகிஸ்தான்ல இருந்து குஜராத் கடற்கரையை தாண்டி தமிழ்நாட்டுக்கு வருதுன்னு முந்த்ரா துறைமுகம் வழியா வருதுன்றாங்க. 1800 கோடி ரூபாய் இது வந்து குஜராத்லயே பிடிச்சிருக்காங்க. நீங்க இங்கதானங்க ஜாபர் சாதிக்கு யாருக்குங்க? அவர் எந்த ஊருக்காருங்க? திமுகவினுடைய ஒரு முக்கிய அணியோட தலைவரா இல்லையா? இல்ல அது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதான் வழியா வருதுன்னு சொல்றாங்க. ஏங்க இதுல கூட அதான் நீ பேசணுமா? உங்களுக்கு என்ன நியாயத்துல பேசுறீங்க? இல்ல முந்த்ரா போர்ட் வழியா தானே வருது. போர்ட் வழியா வந்தா அதான் நீ கடத்துறா நீங்க சொல்றீங்களா? 5 லட்சம் கோடி நீங்க போதைப் பொருள் வந்து பிடிபட்டது காணாம போயிருக்கு. ஏங்க நான் ஜாபர் சாதிக்கு நம்ம ஊருக்கார தம்பி இப்படி கடத்தி இருக்கான், அவன் மேல வழக்கு நடக்குது, என்னையா கேஸ் ஆச்சு, என்ன தண்டனை கொடுத்தா அதை பேச சொன்னா உடனே அம்பானி, அதானி, டாடா, பிர்லா, இதெல்லாம் தேவையில்லாத கற்பனையில பேசாதீங்க. ஒரு தொழில் நிறுவனம் இந்தியாவுல 5 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்க ஒரு நிறுவனம் ஜியோ, ஒரு முகேஷ் அம்பானி தொழில் நிறுவனம்னா அவங்களெல்லாம் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தாங்க. நாடு உருப்படாது. தமிழ்நாட்டுல இந்தியாவில தாங்க கவர்மெண்ட் பேங்க் இருக்கு, அமெரிக்கால கவர்மெண்ட் பேங்கா கிடையாது. நீங்க எழுதி வச்சுக்க, தனியார் பேங்க் தாங்க இருக்கு. எல்லாம் இப்படி சொல்லி சொல்லி குட்டிச்சோராக்கி எல்லா அரசு நிறுவனங்களும் லாஸ்ல போகணும். 3G அனுமதி கொடுக்கல, 4G அனுமதி கொடுக்கலையே. போன வருஷம் இப்பதானங்க தீவிரமாயி 265 கோடி லாபம் வந்திருக்கு. இப்பதான் அனுமதி கொடுத்திருக்காங்க, அதனால லாபம். அப்படிலாம் இல்லைங்க. நீங்க முன்னாடி என்ன பண்ணீங்க? 10 வருஷமா கிழிச்சிங்களா? எல்லாத்தையும் மீட்டு கொடுத்த தலைவர் பாரத பிரதமர். தமிழருடைய தன்மான வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு இன்னைக்கு நடக்குதுன்னா அதுக்கு மோடிக்கு நன்றி சொன்னது OPS பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதுக்கு அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தது இல்ல? போராட்டம் நடந்ததுங்க. யாரால நடந்துச்சு? தமிழ்நாடு இளைஞர்கள் போராடினாங்க. ரொம்ப சந்தோஷம், நான் வாழ்த்துறேன், அவனை வரவேற்கிறேன். இல்ல அப்போ ஆட்சியில இருந்து பிஜேபி தானே 16-17. ஏங்க நான் என்னங்க 16-17 போர் ஒரு சட்டத்தை மூடு விழா பண்ணது யாருங்க? குழி தோண்டி புதைச்சது யாருங்க? இப்ப நாங்க தோண்டி எடுத்து அதை பரிசோதனை பண்ணி திருப்பி வெற்றி ஆக்கியிருக்கோம். மூடுனவனை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. கடையை சட்டை போட்டு மூடனவனை திறந்தவரை பத்தி குறை சொல்லி பேசுறீங்க. என்ன அழகுங்க. முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார், எந்த சா வந்தாலும் நாங்க பாத்துக்குவோம், ஒரு கை பாத்துக்குவோம், சேலஞ்ச் பண்றாரு இல்லையா? அப்ப அவங்களை வீழ்த்த முடியுங்கிறதுக்கான ஹோப் இந்த பக்கம் கணக்கு நம்பர்ல தான் சொல்றீங்களே தவிர உற்சாகம் இல்லாத மாதிரியே இருக்குது. இன்னும் யார் மனசுல என்ன இருக்குன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாது, நீங்க நினைக்க எனக்கு தெரியாது. இல்ல பிஜேபி ஆதரவாளர்களே சொல்றாங்க டிஎம்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, ரொம்ப வலிமையா இருக்குது. அதெல்லாம் இந்த கூட்டணிக்கு ஏற்படுவதற்கு முன்னால் உள்ள பேச்சு. இப்ப யாரும் அப்படி பேச மாட்டாங்க. எத்தனை சாவு வந்தாலும் இப்ப சாவு வந்து இவருக்கு பாவம் எவ்வளவு பிதற்றுகிறார் முதலமைச்சர், எவ்வளவு அவருடைய தூக்கம் கலைந்திருக்கிறது என்பதுதான் இன்னைக்கு அவருடைய பேச்சிலிருந்து தெரியுது.
அதுக்கு காரணம் இந்த கூட்டணி. பிஜேபி கூட்டணியே ஏடிஎம்கேக்கு மைனஸ், ஓட்டெல்லாம் அவங்களுக்கு போயிடும் அப்படிலாம் சொல்றாங்க. அப்படிதான் பேசுவாங்க. இல்ல கூட்டணி வந்துருச்சு, நீ அவங்க தான் ஜெயிக்க முடியும், திமுக கூட்டணி கலைச்சிடலாம்னு யாராவது பேசுவாங்களா சார்? அவங்களுக்கு விழுந்த ஓட்டே மறுபடியும் விழாது. கூட்டணியோட பாதிப்பு தாங்க இவர் இவ்வளவு பேசுறாரு இன்னைக்கு. ஷா எத்தனை ஷா வந்தா, இதே கே ஷா இருக்கும் போது அவர் ஆட்சியை பிடிக்கிட்டு அனுப்பிச்சாங்க வீட்டுக்கு. மறந்துட்டீங்களா? எமர்ஜென்சில கரை வெட்டி கட்ட முடியாம அழைஞ்சாங்க. இப்ப ராசா சொல்றாரு, குங்குமம் வச்சா விபூதி பூசுனா நீ கரை வெட்டியே கட்டக்கூடாதுன்னு. ஆனா அன்னைக்கு கரை வெட்டி இல்லாம ஊர் சுத்துறதெல்லாம் நம்ம தெரியும். அந்த நீளமான துண்டே காணாம போச்சு. இல்ல ஆர்எஸ்எஸ் காரர்கள் இப்ப தலைமறைவா இருந்திருக்கிறாங்க, ஜனசங்கத்துக்காரங்க தலைமறைவா இருந்திருக்கிறாங்க. காங்கிரஸ்னாலதான் இருந்துச்சுன்னு சொல்ல வர. அந்த காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டு நான் எழமாட்டோம் எழுச்சியாக இருப்போம். இல்ல பிஜேபியே டிஎம்கேவோட கூட்டணி வச்சிருக்குது. ஏன் அவங்க வச்சிருக்காங்கல்ல, கொள்கை ரீதியா 2 பேரும் சேர்ந்தா இருந்திருக்காங்க. தப்பு இல்லையே, ஒரு குறைந்தபட்ச வேலை தப்பு. நாங்க என்னைக்கு அதை சொல்லலையே. நீங்க தானே இப்படி மதவாதம் மந்தவாதம்னு உடனே ஒரு உளறி கொட்டி ஒரு மக்களை ஏமாத்த பாப்பீங்க. 85% நாட்டுல வாழ்ற இந்துக்கெல்லாம் உங்களுக்கு எதிரியா அனுப்பீங்க. அதனால இந்து பண்டிகைகள் கூட நீங்க வாழ்த்து சொல்ல மாட்டீங்க. நீங்க பொன்முடி சொல்லி வளரி கொட்டிருக்காரு, இருந்தால் அவரை பதவியிலிருந்து முதலமைச்சர் நீக்கி இருக்க வேண்டாம். இல்ல கட்சியில இருந்து நீக்கி இருக்காங்க. கட்சியில இருந்து பச்சி சாப்பிட நீக்கி இருக்காங்களா? கட்சியில இருந்து பொறுப்பு பதவியில இருந்து நீக்கணும் சார். அரசியல் அதிகாரத்தை சட்டப்படி அவர் மீறி இருக்கிறாரு. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அவர் செயல்படுறாரு. அதை நீக்கி இருக்கணும். கட்சியில நீங்க இன்னைக்கு நீக்குவீங்க. மோடி அவர்கள் உங்களுக்கு எல்லாம் ஒரு பழக்கம், வன்முறை தூண்டும் விதமா பேசுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பேசல. அதெல்லாம் ஒண்ணும் பேசல. எரும மாட்டை புடிங்கி வந்து பறிச்சு கொடுத்துருவாங்க. இப்படி எல்லாம் பேசியும் இருக்கிறாங்க சார். இப்ப நடந்த இன்னைக்கு வீட்டுல நடந்த சொல்ல சொன்னா, தேர்தல் பிரச்சாரத்தில் நடந்தது, 10 வருஷத்துக்கு நடந்தது, 50 வருஷத்துக்கு நடந்தது, சுதந்திர இந்தியாவுக்கு நடந்தது. மேகதாதுல அணை கட்டுறதுக்கு இன்னைக்கு அவன் உரிமை கோரிட்டு இருக்கா. கூட்டணி கட்சி போய் கொஞ்சுறீங்க, மிஞ்சுறீங்க. சொல்லுது கர்நாடக பிஜேபி அணை கட்டணும் தான் சொல்லுது. 2 கட்சி கூட்டணி கட்சி. நீங்க இல்ல கர்நாடக பிஜேபி அணை கட்டுவதற்கு ஒன்றிய அரசு கிட்ட அல்லது மத்திய அரசு கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் கேட்டுதா இல்லையா? தமிழக பாஜக என்ன சொல்லுது? தமிழக பாஜக எதிர்க்கும். அங்க உள்ள பாஜக நம்ம தமிழ்நாட்டை தானே பேசிட்டு இருக்கோம். பிஜேபி சார் தமிழக பாஜக என்ன சொல்லுது? மேகதாதுக்கு முதல் எதிர்த்து மிக பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் பண்ணது தஞ்சாவூர்ல பிஜேபி தான். ஆமா, ஆனா அங்க கட்டணும்னு சொல்றதும் பிஜேபி தான். கேரளாவுல முல்லை பெரியார் அணையை உடைக்கணும்னு ஊர்வலம் போனதும் பிஜேபி. இங்க அதை எதிர்த்து கருத்து சொல்றதும் பிஜேபி. முல்லை பெரிய அணையை உயர்த்த சொல்லி எத்தனை முறை சுப்ரீம் கோர்ட் சொல்லி கூட 154 அடிக்கு உயர்த்த முடியாம இருக்கு, 136 அடியே குறைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பப்ப பினராயி விஜயனை கட்டி பிடிக்கிறீங்க, சித்தராமையா கட்டி பிடிக்கிறீங்க. எங்க போச்சு உங்க தமிழ்நாட்டு உரிமை? திமுகவை நீங்க விமர்சிக்கிறீங்க, ஆனா அதே வேலையை தானே பிஜேபியும் செய்யுதுன்னு நான் சொல்றேன். தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க. முல்லை பெரியாருக்கு தேனியில இருந்து நாங்க நடைபயணம் போயிட்டு இருக்கோம், முல்லை பெரியார் உயர்த்த சொல்லி. நீங்க தமிழ்நாட்டை பத்தி பேசணும்னா தமிழ்நாடு பேச உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையா? அங்க உள்ள பிஜேபி அதை செய்யறது சார், அது அவங்க இஷ்டம் சார். நான் தமிழ்நாடு மேகதாது தேசம்னா என்ன, அது ஒரு பிரச்சனை. இப்பதான் உங்க தேச உணர்வு வந்துருச்சா? தேசம்னா சிஏஏ வரவேற்கணும், அதுதான் தேசம். வக்பவாரிய பிரச்சனைலாம் நியாயத்தை கருதி உண்மையா வரவேற்கணும், அதுதான் தேசம். 370 நீக்குனது இந்த நாட்டுக்கு நல்லது, அதுதான் தேசம். உச்ச நீதிமன்றம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குது இல்ல, இதை நீக்கணும்னு சொல்லியிருக்குது இல்ல. வகுப்பு திருத்த சட்டம் வந்தது போது இடைக்கால தீர்ப்பு வந்திருக்குது. இன்னும் தீர்ப்பு கிடையாது, இடைக்கால தீர்ப்பு கிடையாது, கருத்துக்கள் சொல்லிருக்காங்க. மறுபடியும் அடுத்த வாரம் வருது, அது நடக்கும், அந்த வழக்கு நடக்கும், பொறுத்து. அப்பவே சொல்லிட்டாரு, கருத்து சொல்லிட்டாருல இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. கருத்து வேற, நிறுத்த மாட்டேன், ஆனா இதெல்லாம் அனுமதிக்க முடியாது. அது ஒரு வாரம் டைம் கேட்டிருக்காங்க, ஒரு வாரத்துக்கானதுதான். இனிமேல் வரும். எது வந்தாலும் என்னங்க அதுல தீர்ப்புல சொல்லிருக்காங்க. சரி, அப்படியே அதுல என்னங்க இருக்கு? அப்படியே இருந்தாலும் கவர்மெண்ட் தரப்புல இருந்து சொல்றது, பிஜேபி கவர்மெண்ட் தரப்புல இருந்து சொல்ற வாதங்கள் எதுவுமே நிக்கலையே. அது நிக்குங்க. தர்மம் பொறுமையா தான் வெல்லும், போய் உடனே ஊரை சுத்திட்டு வரும் பாப்போம். இல்ல அவர் தான் கேக்குறாருல்ல, இப்ப நீ இந்து அறநிலையத்துறையில ஒரு முஸ்லீமை கொண்டு வந்து உட்கார வைக்க முடியுமான்னு கேக்குறாரு. சார், இந்து அரசியல் கோயில் கிடையாது, நிர்வாகம் வேற. நிர்வாகத்துல வக்புங்கிறது நிலத்தை கையாளுகிற ஒரு அமைப்பு இல்ல, அது ஒரு சமூகம் தானே. மதம் சார்ந்த மக்களுடைய நிலம் தானே. 21,000 வழக்குகள் வருதுல்ல. 5500 குடும்பத்துக்கானது. அதுதான் சரி பண்றது. எதிர்காலத்திலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது. ஒரு பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அதுக்கு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர்றாங்க, அவ்வளவுதான். இல்ல அது சரிதான். அதுல முஸ்லிம்கள் இருந்து போடலாம்ல, நீதிபதிகள் இருக்கிறாங்க, வழக்கறிஞர்கள் இருக்காங்க. அதெல்லாம் அவங்க ஏன் இந்துக்கள் வரணும்ன்ற இந்துக்கள் போடல, ஒரு அதிகாரிகள் போடுறாங்க. நீங்க சீக்கியர்கள் இருக்கலாம். நீங்க அதுக்கான காரணத்தை நீதிமன்றத்துல சொல்லுவாங்க. உச்ச நீதிமன்ற வழக்க நம்ம 2 பேரும் பெருசா பேச முடியாது. நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேயர்களே, மற்றொரு விருந்தினருடன் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.